அனைவருக்கும் வணக்கம். ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, உங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு கேள்வி. உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? இந்த கொஷினை மட்டும் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வரக்கூடிய பதில் எப்படி தெரியுமா இருக்கும்? ஐயையோ, லைஃப் ரொம்ப பெரிய பிரச்சனைங்க, திரும்புகிற பக்கம்லாம் எனக்கு பிரச்சனை வருது. என்னை மட்டும் தேடி தேடி வந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க. வாழ்க்கையே ரொம்ப கஷ்டம். ஏன் தான் இந்த கடவுள் நம்மளை படைச்சாலும்? இது மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஹோப்னோ போனோ ட்ரை பண்ணி நம்மளுடைய லைஃப்பில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸையும் எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? நம்மளோட லைஃப்பில் பிரச்சனைகள்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறதா நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக அந்த பிரச்சனைகளெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளால் ஹீல் பண்ண முடியும் அப்படின்னா நம்புறீங்களா? அதுக்கான 4 ஸ்டெப்ஸை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, ஸ்டெப் நம்பர் 1, உங்களோட லைஃப்பை 4 பார்ட்டாக பிரிக்க போகிறீங்க. என்னென்னது? ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர், மணி. இதை தாண்டி வேறு ஏதாவது விஷயம் இருக்குமா நம்மளோட லைஃப்பில்? கண்டிப்பாக இருக்காது. இது நம்மளுடைய ஹோல் லைஃப்பும் இந்த 4 ஏரியாவில் அடங்கிடும். இந்த 4 ஏரியாவும் நம்ம லைஃபோட 4 தூண் மாதிரிங்க. இதில் ஏதாவது ஒரு தூணில் பிரச்சனை ஏற்பட்டாலும் நம்ம லைஃப் ரொம்ப ஹட்டங்கன்றோம். அப்போது இது 4ஐயும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? அதை சிம்பிளாக எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்ல போகிறோம் உங்களுக்கு. ஸோ இந்த 4 ஏரியாவை ஃபஸ்ட்டு ஒரு நோட் எடுத்து 4 ஏரியாவை பிரிச்சுக்கோங்க. நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் இருக்க முக்கியமான ஏரியாஸ் இது 4 தான். ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர், மணி. பிரிச்சிட்டிங்களா? ஓகே, சிம்பிளாக HRCM அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஸ்டெப் நம்பர் 2. இப்போது உங்களுடைய 4 ஏரியா பிரிச்சிருக்கீங்க இல்லையா? ஹெல்த் எடுத்துக்க போகிறோம். ஹெல்த்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு? என்னென்ன நெகட்டிவ் இமோஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு? பிரச்சனை நிறைய இருக்கலாம். என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்மளோட இமோஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இமோஷன்ஸ் தான் நெகட்டிவாக இருக்கும். ஒன்று, நம்மளோட ஹெல்த்தை நினச்சி கவலைப்படுவோம், கவலைன்ற ஒரு எமோஷன் இருக்கும். இல்லைன்னா பயம் இருக்கும், ஐயோ நம்மளுக்கு ஏதாவது ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற பயம் இருக்கும். அப்போ பயங்கிறது ஒரு இமோஷன். அது மாதிரி உங்களோட ஹெல்த்தில் என்னென்ன நெகட்டிவ் இமோஷன்ஸ்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கீங்களா? ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்களா? டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ அதுவும் ஒரு நெகட்டிவ் இமோஷன் தான். இப்போ இது ஹெல்த். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸில் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய எமோஷன் என்னவாக இருக்கும்? ஹர்ட், நம்மளை யாராவது ரொம்ப காயப்படுத்திடுவாங்க, இல்லை நம்ம யாரையாவது ஹர்ட் பண்ணியிருப்போம், இப்போ ஹர்ட் ஃபீலிங் இருக்கும். இல்லைன்னா ஏமாற்றிட்டாங்க, அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஏமாற்றம் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் ஃபீல் இருக்கும். இல்லை லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்க நெகட்டிவ் எமோஷன்ஸை லிஸ்ட் அவுட் பண்ண போகிறீங்க. அடுத்தது கரியர். கரியரில் என்ன பிரச்சனை வரப்போகுது? என்ன வேலை செஞ்சாலும் டெவலப்மெண்ட்டே இருக்க மாட்டேங்குது, என்னை சுற்றி பிரச்சனைகள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிலாம் யோசிப்பீங்க. அப்போது அந்த இடத்துல நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உங்களோட ஃப்யூச்சர் லைஃப்பை நினச்சி ஒரு கவலை உருவாகும். அப்போ கவலைங்கிறது ஒரு நெகட்டிவ் இமோஷன். இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ண போகிறீங்க. அடுத்து மணி. சொல்லவே வேண்டாம், நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே மணி தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அது கிடையாது. ஸோ மணிங்கிறதும் ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜி மேலே நம்ம என்ன நெகட்டிவ் இமோஷன்ஸு வச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். பணம்னாலே சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், பணம்னாலே பிரச்சனை தான், பணம் பத்தும் செய்யும், பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரி நிறையா நம்ம டைலாக்ஸ்லாம் வேறு சொல்லிகிட்டு இருப்போம். அப்போது மணி அப்படின்ற ஒரு எனர்ஜியை நினைக்கும் போது உங்களுக்கு என்னெல்லாம் நெகட்டிவ் இமோஷன்ஸ் வருது? இப்போது இந்த செகண்ட் ஸ்டெப், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணீங்க? லைஃப்பை 4 ஏரியாவாக பிரிச்சுட்டிங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணீங்க? ஒவ்வொரு ஏரியாலையும் என்னென்ன நெகட்டிவ் இமோஷன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களா? தேர்ட் ஸ்டெப், இப்போ நீங்கள் வச்சுருக்க இந்த இமோஷன்ஸை சம்மரைஸ் பண்ண போகிறீங்க. என்ன பண்ண போகிறோம்? இப்போது கவலை அப்படின்ற ஒரு இமோஷன் இருக்குன்னா அது ஹெல்த் ஏரியாலையும் இருக்கலாம், மணி ஏரியாலையும் இருக்கலாம். லோன்லினஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். கில்ட் ஃபீல் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், கரியரில் இருக்கலாம், இல்லை ஹெல்த்தில் இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட இமோஷன்ஸ் எல்லாம் சார்ட் போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் சம்மரைஸ் பண்ண போகிறீங்க. இப்படி சம்மரைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பில் இருக்க அவ்வளோ கஷ்டங்களும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கான நெகட்டிவ் இமோஷன்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த இமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் சம்மரைஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நம்மளுடைய ரொம்ப பெரிய வாழ்க்கையில் எண்ணி பார்க்குற அளவுக்கு தாங்க பிரச்சனை இருக்குது. நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் 10 விரல் இருக்குல்ல, 10 இமோஷன்ஸ் கூட மொத்தமாக வராது.
நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் லைஃப்பை நாளாக பிரிச்சுட்டோம். செகண்ட் ஸ்டெப் ஒவ்வொரு ஏரியாலையும் என்னென்ன நெகட்டிவ் இமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னு எழுதிட்டீங்க. தேர்ட் ஒன் இதையெல்லாம் சம்மரைஸ் பண்ணி மொத்தமாக உங்கள் லைஃப்பில் எவ்வளோ நெகட்டிவ் எமோஷன் இருக்குது அப்படின்னு எழுதிட்டீங்க. ஃபோர்த்து ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டெப். நம்மளுடைய ஹோஓபனோபோனோ டெக்னிக்கை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு கில்ட் ஃபீல் இருக்கா? ஃபர்ஸ்ட் டே கில்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. டியர் கில்ட், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, I take 100% responsibility for this guilt feel. I am sorry dear guilt, please forgive me, thank you, I love you. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 108 டைம்ஸ் சாண்டிங் பண்ண போகிறீங்க. அப்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் 108 டைம்ஸ் பண்ண எவ்வளோ டைம் ஆகும் யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஒரு இமோஷனை ஒரு நாளைக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. மிஞ்சி போனால் 10 நாள் வருமா? இந்த 10 நாளில் எல்லா எமோஷனையுமே நீங்கள் ஹீல் பண்ணுறதை உங்களால் உணர முடியும். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பில் இருக்க நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இப்போ நான் சொல்லியிருக்கிறது ஜஸ்ட் பேசிக் ஹோப்னோபோனோ தான். இந்த பேசிக் ஹோப்னோபோனோவில் உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்டை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பேசிக்லேயே இவ்வளோ விஷயம் கிடைக்குது அப்படின்னா இதுக்கு அடுத்த லெவல் ஒன்று இருக்குது, அதுதான் அட்வான்ஸ்டு ஹோப்னோபோனோ. அதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் இதுக்கு மேலே நிறைய லைவ் செஷன்ஸ் அட்வான்ஸ்டு ஹோப்னோபோனோ பற்றி போட போகிறேன். அந்த கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப்பை நீங்கள் எப்படியெல்லாம் ஆசைப்படுறீங்களோ, உங்களோட லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்ககிட்ட வந்து சேரணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே ரொம்ப சீக்கிரம் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கான ஹோப்னோபோனோ பற்றி நான் சொன்னேன் இல்லையா, அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோப்னோபோனோக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர்த்துக்கு மறக்காமல் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.